வெல்கம் மை டியர் காம்ரேட்ஸ். ஜூன் 4னா உங்களுக்கெல்லாம் என்ன ஞாபகத்துக்கு வருது? எலெக்ஷன் ரிசல்ட் தானே ஞாபகத்துக்கு வருது. ஆனால் அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. என்னன்னா, இது வந்து நடந்து 10 நாள் ஆச்சு. அது வரைக்கும் ஏன்டா இன்னும் பேசாமல் இப்போ வந்து பேசுகிற அப்படின்னு வந்து நிறைய பேருக்கு தோணும். என்னன்னா, எலெக்ஷன் ரிசல்ட் அந்த ஒரு வீரியத்தில் இந்த நீட் ரிசல்ட் வந்ததே மறந்துட்டேன். ஜூன் 4 அன்னைக்கு நீட் ரிசல்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க. யார்? NTA, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. இவங்க வந்து பெரிய பெரிய எக்ஸாம், அதாவது பெரிய பெரிய எக்ஸாம்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கன்கரண்ட் லிஸ்ட் ஒன்று உண்டு. அதில் வந்து இந்த ஒரு நெட்டு, JEE, இந்த நீட் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுறவங்க அவங்க ஜூன் 4 வந்து நீட் ரிசல்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. எதற்காக இப்படி ஒரு ப்ரீபோன் பண்ணி வந்து ரிலீஸ் பண்ணணும்ன்ற கேள்வி எல்லாத்துக்கும் எழும்புச்சு. அது எழும்புனதுக்கு காரணமே என்னன்னா, 67 மாணவர்கள் வந்து 720 அவுட் ஆஃப் 720 எடுத்திருக்காங்க. சென்டம் எடுக்கிறது ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆச்சரியம் இல்லையா அப்படின்னா, வழக்கமாக நடக்காத ஒரு காரியம் தான் இப்போ நடந்திருக்கு. ஏன்னா 2 பேர் 3 பேர் 0 ஒரு நபர்னு தான் வந்து சென்டம் எடுத்துக்கிட்டு இருந்த சமயத்தில் ரொம்ப டஃப்பான எக்ஸாம் வைக்கிறோன்னு சொல்லக்கூடிய இந்த NTA ஏஜென்சி எப்படி இப்போ 67 பேரை வந்து சென்டம் ஆக்கி விட்டுருக்காங்கன்ற கேள்வி தான் எழும்புது. அது எப்படி சென்டம் வாங்கலாம் செஞ்சாங்க, எப்படி ஆக்கி விட்டாங்க அப்படின்னா, மே மாதம் வந்து சிலர் வந்து பீகார் நினைக்கிறேன் அந்த ஸ்டேட்ல மாநிலங்களில் வந்து கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. கோர்ட்டுக்கு போய் என்ன செஞ்சிருக்காங்க, சுப்ரீம் கோர்ட்ல எங்களுக்கு வந்து கிரேஸ் மார்க் வந்து கேட்டிருக்காங்க. எதற்காகனா, அவங்களுடைய கிளாஸ்ல அவங்க எக்ஸாம் எழுதுவாங்க, அந்த கிளாஸ்ல உள்ள இன்விஜிலேட்டர் வந்து பேப்பர் இஷ்யூ பண்றதுக்கு வந்து டைம் ஆக்கிட்டாங்க, லேட் ஆயிடுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதை வந்து செக் பண்ணி பார்க்கும் பொழுது டைம் வந்து ஒரு 6 நிமிஷம் தான் லேட் ஆயிருக்குது அவங்க ப்ரொவைட் பண்ண டாக்குமெண்ட்ஸ்ல. ஆனால் கிரேஸ் மார்க் 60 மார்க் கொடுத்துருக்காங்க. சாரி, 60 இல்ல 100 நினைக்கிறேன். நான் பார்த்த ஆர்டிக்கல்ல வந்து 100 சம்திங் தான் கொடுத்துருந்துச்சு. அப்போ அவதான் ஒரு 60 to 100 மார்க்குக்கு வந்து கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்க. அந்த கிளாஸ் ரூம்ல இருந்த ஒரு குறிப்பிட்ட பீப்புள்ஸ்க்கு அந்த ஒரு 67 பேர்ல சென்டம் எடுத்த 67 பேர்ல 6 பேர் வந்து ஒரே கிளாஸ் ரூம்ல இருந்து எக்ஸாம் எழுதினவங்க. அப்போ ஒரே சென்டரை சேர்ந்தவங்க. அப்படிங்கும்போது இதெல்லாம் வந்து சந்தேகத்தை கலப்புது. இவங்க டார்கெட்டடா ஒரு சிலர் வந்து டாக்டர் ஆக்கி விடுறாங்களா? எது? NTA ஆக்சுவலி வந்து எது வந்து யூனியன்ல வந்து ஆட்சி பண்ணுதோ, இந்த மாதிரி யூனியன் கவர்மெண்டோட தொடர்பு உள்ளது பூரா ஆட்சியாளர்கள் பேச்சை கேட்கலாம். எலெக்ஷன் கமிஷனா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ். இப்போ அதனால தான் வந்து நாம வந்து இங்க உள்ள ரயில்வே டிபார்ட்மெண்ட்லாம் வந்து நாம எதுக்காக வந்து தமிழர்களை போடணும்னு வலியுறுத்துறோம்னா, பிடி வந்து யார்கிட்ட இருக்கு? யூனியன் கவர்மெண்ட் இருக்கு. அது அவங்க என்ன செய்யறாங்க, நார்த் இந்தியன்ஸா போஸ்டிங்கை போட்டு தமிழ்நாடு காமிச்சு விட்டுருந்தாங்க. அதையெல்லாம் நம்ம வந்து எதிர்த்து கேள்வி எழுப்புறோம். அதே மாதிரி தான் இப்போ இந்த NTA-லையும் நீட்ல NTA பண்ண காரியமும் இருக்குது. இதை எதிர்த்து எல்லாரும் கேள்வி கேட்கும் பொழுது முக்கியமா 719, 718 மார்க்லாம் வந்து வாங்கி செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க்லாம் எடுத்திருக்காங்க. இவங்கள்ட்ட முன்வைக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, ஒரு மார்க் சரியா எழுதினால் 4 மார்க், ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க், தப்பா எழுதினா -1. இப்போ கணக்கு பண்ணி பார்ப்போம். ஒரு கொஸ்டின் வந்து 4 மார்க்னா அந்த கொஸ்டினை விட்டா 4 மார்க் குறையும். அந்த கொஸ்டினை தப்பா ஆன்சர் பண்ணா 5 மார்க் குறையும். பின்ன எப்படி 719 வந்துச்சு? இந்த கேள்விக்கு தான் நாங்கள் கிரேஸ் மார்க் கொடுத்துருக்கோம்னு சொல்லி மழுப்புறாங்க. கிரேஸ் மார்க்ன்றது ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும் கொடுக்கக்கூடியதா? சரி, அப்படி ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு கொடுக்கணும், எங்க நீதிமன்றத்தோட ஆணையனே வச்சுக்கிடுவோம். எவ்வளவு மார்க் கொடுப்பாங்க? நாமலாம் +2 படிக்கும் போது 2016 அந்த பேட்ச்மெண்ட் தெரியும், கெமிஸ்ட்ரிக்கு அதிகப்படியான கிரேஸ் மார்க் வந்து கொடுத்தாங்க. எனக்கு தெரிஞ்சு 13 மார்க்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து அதிகப்படியான கிரேஸ் மார்க். அப்போ இது வந்து ஒரு 100 மார்க் கிட்ட கிரேஸ் மார்க் கொடுக்குறாங்கன்னா இந்த அரசாங்கம் யாருக்காக செயல்படுது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீட் எக்ஸாம் யார் படிக்கிறான்? பாஸ் ஆகிறதா 2வது பட்சம். முதல்ல யார் வந்து அந்த புக்கை வாங்கியும் இன்ஸ்டிடியூஷன் போயும் படிக்கிறான்னு பார்த்தா பிரிவிலேஜ்டு பீப்புள். அப்போ சென்டம் வந்து தமிழ் பீப்புள்லாம் எடுக்கிறாங்கன்னா யார் எடுக்கிறா? இப்போ ஒரு IAS ஆவரை நம்ம நியூஸ்ல பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி கட் ஆஃப்ல வந்து டாக்டர் ஆனாங்க நம்ம வந்து நியூஸ்ல பார்க்கறது பூரா எளிய மக்கள், அப்படிதானே? ஆனால் நீட்ல யார் வந்து பேட்டி கொடுக்குறா நான் சென்டம் எடுத்தேன்னு? முழுக்க பிரிவிலேஜ்டு பீப்புள். போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷமா கூட ஒரு பையன் வந்து இறந்து போனா அவனுடைய நண்பன் வந்து ரொம்ப ஆதங்கத்தில் அழுது கொட்டினான் அல்லவா? நமக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும். அப்போ இந்த மாதிரியான தொடர் கொலைகளும் தற்கொலைகளும், இது வந்து தற்கொலைலாம் கிடையாது, கொலை நண்பன் படத்தில் சொல்ற மாதிரி இது வந்து அவங்க தெரிய மாட்டேங்குது யார் கொலை பண்றான்றது. இந்த அரசாங்கம் தான் வந்து கொலை பண்ணுது, இது யூனியன் கவர்மெண்ட். இப்போ இந்த செயல்பாடு இது ஒரு ஊழல்னு சொல்றாங்க. இதை எதிர்த்து ஒட்டுமொத்த எதிர்கட்சிகள், நிறைய மாநில எதிர்கட்சிகளும் சரி, நிறைய மாநில ஆளுங்கட்சியும் சரி, எதிர்கட்சி காங்கிரஸுமே சரி, இதற்கு எதிராக வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, வாய்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்து ஒரு ரீடெஸ்ட், ஆனால் ரீடெஸ்ட்லாம் கண்டக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இன்னமுமே வந்து எக்கச்சக்க 8 லட்சம் 10 லட்சம்னு கொடுத்து காசு கொடுத்து டாக்டர் சீட் வாங்கிக்கிட்டு இருக்காங்கன்றதும் குற்றச்சாட்டாகவும் வந்துகிட்டு தான் இருக்குது. இப்போ நீட் வந்து யாருக்கு தேவை, யார் வேணும்னு சொன்னது தான் நம்மளுடைய கேள்வி. இப்போ டெமோக்ரஸினா என்ன? ஜனநாயகம் என்ன? மக்களை வந்து ஒரு ஹீரோவா, நாயகர்களை முன்னிறுத்தி நடத்தக்கூடிய அரசாங்கம் தான் ஜனநாயக அரசாங்கம், ஜனநாயக ஆட்சி. அப்போ இதை பண்ணாம அப்படிப்பட்ட ஜனங்கள் வந்து எங்களுக்கு நீட்டு வேணான்னு சொன்னா, அதை பண்ணாம அதை தொடர்ந்து நாங்க வந்து செயல்படுத்தோம்னா இந்த அரசாங்கம் ஆட்சி யாருக்கானது? அப்போ இது வந்து ஜனநாயக ஆட்சியா, கொடுங்கோன்மை ஆட்சியா? கொடுங்கோன்மை அப்பட்டமா தெரியுதா? சீமானனை வந்து உளர்னாலும் அப்பப்போ வந்து சரியா பேசுவாப்ல. அதாவது ஒரு டீ வந்து டீ போடுறோம் வைங்களேன், அதில் பால், தண்ணி, சர்க்கரை, டிகாக்ஷன் இதில் உருவாகாத டீ இந்த வடிகட்டியில் உருவாயிருமா அப்படின்னு வந்து கேட்பார்ல. அதைத்தான் நானும் கேட்குறேன். எப்படி அந்த ஒரு ஃபில்ட்ரேஷனில் வந்து ஒரு டாக்டரை நீங்கள் வந்து ஃபில்ட்ரேட் பண்ணி எடுக்கிறீங்க? படிப்புன்றது வந்து பொழுதுதோறும் படித்து அதை கற்றுக்கிட்டு அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது தான் வந்து ஒரு சிறந்த கல்வியாக இருக்க முடியுமே ஒழிஞ்சு ஒரே ஒரு எக்ஸாம் தான் வைப்போம். அதில் நீங்கள் வந்து தப்பித்தவறி கூட மார்க் எடுத்தால் உங்களுக்கு டாக்டர் சீட் இல்லைன்னா கிடைக்காதுன்னா, அப்போ ஆல்ரெடி +1 இருந்தே நீட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகக்கூடிய பணக்கார பிள்ளைங்க எங்க +2 பாடத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கக்கூடிய
ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற ஒரு எளிய மாணவர்கள் அவங்கள எங்கே போவாங்க? அவங்க எப்படி டாக்டர் கனவை நினைவாக்குவாங்க? நிறைய பேர் பொத்தாம் போதும் சொல்லுவாங்க. ஏன்னா நான் கூட நினச்சிருக்கேன், எல்லாரும் வந்து டாக்டரை என்ன செய்ய நீட் இருக்கிறது நல்லதான்ட்டு. ஏன்னா அப்போ எனக்கு இந்த அளவுக்கு தான் புத்தி இருந்துச்சு. அப்போ நான் என்ன யோசிச்சேன்னா, இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அதித்தி சங்கர்னு ஒரு நடிகை எல்லாத்துக்கும் தெரியும், டைரக்டர் சங்கர் அவர்களுடைய பொண்ணு. அவங்க யாரு? டாக்டர். ஆனால் அவங்க செய்கிற தொழில் என்ன? நடிப்பு, பாடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க. அவங்க ஒரு பெர்ஃபார்மர், ஒரு ஆர்டிஸ்ட். ஆனால் அவங்களுடைய டிகிரி என்ன? MBBS. இதைத்தான் நானும் சொல்கிறேன். உங்களுடைய ப்ரொஃபஷன் எதுவாக வேணா இருக்கட்டும், நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்க, அரசியலுக்கு வாங்க, சினிமா பக்கம் போங்க, உங்களுக்கு எது பிடித்தமோ அதுக்கு நீங்கள் போங்க. ஆனால் டிகிரி வந்து ரொம்ப முக்கியம். இப்போ யோசிச்சு பாருங்க, நான் உங்கள் மனசாட்சியை தொட்டு யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு குடும்பத்திலையும் எத்தனை இன்ஜினியர் இருக்காங்க, எத்தனை டிப்ளமோ இருக்காங்க, எத்தனை டிகிரி முடிச்சவங்க இருக்காங்க? நிறைய பேர் இருக்காங்களா? ஆனால் MBBS எத்தனை பேர் இருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க. விரல் விட்டு எண்ணலாம். 1 2 மிஞ்சி போனால் 5, இவ்வளோதான். மிஞ்சி போனால் 5ன்றதெல்லாம் வந்து ஒரு மிடில் கிளாஸோ எளிய வீட்டு பிள்ளைங்க வீட்டுலாம் கண்டிப்பாக இருக்கிறது சாத்தியம் இல்லை. பட் இருந்தாலும் நான் ஒரு 5 அதிகப்படியாக சொல்கிறேன். இவ்வளோதான் MBBS இருப்பாங்க. அப்போ MBBS வந்து எல்லாருமா டாக்டர் ஆகிறாங்க? ஆகல. ஆனால் நம்மளுக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய சூழலில் இன்ஜினியரோ டிப்ளமோவோ டிகிரி எல்லாம் ரொம்ப ஈஸியாக படிக்கிறோம். இந்த மாதிரி MBBSம் இருக்கணும். அதான் நான் சொல்கிறேன். வேலையை, அதாவது சம்பாத்தியன்றது எல்லாரும் டாக்டரேட்டா எல்லாரும் வந்து ஒரு டாக்டர்னா வந்து பணக்காரனா ரிச்சா, சினிமாக்காரனுக்கு இந்த ஒரு இது உண்டு, ஒரு டேப் உண்டு. இவங்க என்ன சினிமாக்காரங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க, இருக்கணும்னு. அப்படி கிடையாது. எல்லாமே ஒவ்வொரு தொழில். அதில் வந்து யார் அந்த தொழிலை சரிவர நல்லா செய்கிறாங்களோ அவங்க பணக்காரங்களாகிறாங்க. மற்றவங்க கொஞ்சம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிளாஸில் போகணும். அது மாதிரி டாக்டரில் நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோங்கிறதெல்லாம் 2ஆம் பட்சம். ஆனால் முதல்ல நம்ம டாக்டர் படிக்கணும். நீ டாக்டரே படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இவங்க யார்? இந்த யூனியன் கவர்மெண்ட், இந்த சங் பரிவார் கூட்டம், இந்த சங்கிகள் கவர்மெண்ட் யார்? நாம் படிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது வெறியாகுது. அது அந்த டாடா பிரதர் சொல்கிற மாதிரி, நான் நடிச்சு காட்டுற மாதிரி எங்கள் வீட்லேயும் ஒரு பிள்ளையை டாக்டர் ஆக்கி காட்டுறோன்ற மாதிரி வெறி வருது. இதையெல்லாம் உடச்சி தகர்த்து ஆக்சுவலி இங்கேருந்து அழுத்தம் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. என்ன பொறுத்தவரை தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து வார்த்தையை விட்டுட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா போன தடவை வந்து ஆட்சியை பிடிக்கணுங்கிறக்காக அவங்க கொடுத்த ஒரு இதில் அறிக்கையில் இது மட்டும் நடக்காமல் இருக்குது. நீட்டு குடியுரிமை சட்ட திருத்தம்லாம் வராதுன்னு சொல்லிட்டாங்க. பட் நீட் மட்டும் வார்த்தையை தான் விட்டுருக்காங்க. அது என்ன அழுத்தம் கொடுத்தாலும் நடக்குமான்றத தவிர நம்ம தொடர்ந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணுவோம். அதாவது 4-5 தடவை படித்து ப்ரிப்பேர் பண்ணால் நீட்டில் வந்து நம்ம பாஸ் ஆகலான்னு இந்த ரத்னம் படத்தில் வந்து காட்டியிருந்தாங்க. அதெல்லாம் வந்து எகெயின் ப்ரிவிலேஜ் பீப்புளுக்கு தான் லாய்க்கு, எளிய மக்களுக்கு லாய்க்கு கிடையாது. அதனால நீட் இருக்கிறது வந்து ஒரு நல்லதுன்னு தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. யோசிக்கக்கூடிய ஆளும் ப்ரிவிலேஜ் பீப்புளாக தான் இருப்பாங்களே ஒழிஞ்சு எளிய மக்களுக்கு தெரியும் நீட்டுங்கிறது எவ்வளோ ஒரு விஷம கிருமி. அப்புறம் ஒரு விஷயம், நான் கூட வந்து ஹாஸ்பிட்டல்லாம் போகிறது உண்டுல எல்லாரும். நான் பார்க்கக்கூடிய என்னுடைய தெரபிஸ்ட் கூட கட் ஆஃப்ல வந்தவங்க தான், நீட் எக்ஸாம் எழுதி வந்தவங்க இல்லை. நல்லா தானே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, நல்லா தானே ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. இந்த சந்தேகம் எனக்கு நிறையவே இருக்குது. ஏன்னா நாம பார்க்கக்கூடிய டாக்டர்லாம் கட் ஆஃப்ல வந்தவங்களாச்சா, அவங்களுக்கு இல்லாத நாலேஜ் இந்த நீட் எழுதுறவங்கள்ட்ட எங்கேருந்து வரும்? அதையும் நாம பார்ப்போம், ஃபியூச்சரில் பார்க்க தானே போகிறோம். அதாவது இன்னொரு கொடுமை என்னன்னா, இந்த நீட்டில் எக்ஸாம் எழுதுனா, அதாவது நம்ம ஸ்டேட் போர்டை வந்து படிச்சுட்டு வரோம், ஸ்டேட்டில் நல்ல கட் ஆஃப் எடுத்தால் டாக்டர் சீட்டு கிடைக்கும்ன்றது இவ்வளோ நாள் நீட் வர்றதுக்கு முன்னாடி நாம வந்து அனுபவிச்சுட்டு இருந்தது. இதில் ஒரு குறிப்பு என்னன்னா, கலைஞரோட ஆட்சிக்கு முன்னாடி ஒரு என்ட்ரன்ஸ் உண்டு. அது வந்து நீட் மாதிரி இல்லாட்டியும் அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் உண்டு. அந்த என்ட்ரன்ஸ் பத்தி எனக்கு சரியா தெரியல. கலைஞருடைய பீரியட் வந்த பிறகு அவர் அந்த என்ட்ரன்ஸை வந்து கேன்சல் பண்ணாரு. இங்க நிறைய பேர் வந்து பெரியார், அண்ணாதுரை, கலைஞர்னா வந்து கொந்தளிப்பாங்களே, இவங்கள்ட்ட நான் நல்ல விஷயமா பாக்குறது, பாராட்டுறது அதுதான். இப்போ இருக்கிற கவர்மெண்ட் வரைக்குமே ரிசர்வேஷன், எளிய மக்களுக்கான இடஒதுக்கீடை ஏற்படுத்தி கொடுக்கறதுல மிகச்சிறந்த வல்லமை வாய்ந்தவர்கள். அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஸோ இப்போ நீட் எக்ஸாம்ல என்ன பிரச்சனைனா, ஸ்டேட் போர்டை உட்காந்து படிக்கிறோம், ஆனா அவங்க கேட்கறது பூரா சென்ட்ரல் போர்டு கொஸ்டின். அப்போ சென்ட்ரல் போர்டு கொஸ்டினை சிலபஸ்ல அப்டேட் பண்ணணும்னா என்ன செய்யணும்? CBSE தான் கொண்டாந்து வைக்கணும். ஸ்டேட் போர்டுன்ற ஒரு சிஸ்டம் இல்லாமல் இருக்கும். CBSE கொண்டாந்து வந்தா அது யார் கண்ட்ரோலுக்கு போகும்? யூனியன் கவர்மெண்ட் கண்ட்ரோலுக்கு தானே போகும். யூனியன் கவர்மெண்ட்ல யார் ஆளுதா? அப்போ இப்படி எல்லாம் பார்க்கும்போது இவங்க வந்து டார்கெட்டடா எளிய மக்கள் வளரக்கூடாதுன்றதான் அவங்களுடைய வைத்திருச்சலா இருக்குது. சொல்லுங்க. இப்போ என்னன்னா, நான் நீட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகணும்னு நினைக்கிறவன் நேரம் என்ன செய்யறான்? அந்த CBSE சிலபஸே இருக்கட்டும், இன்ஸ்டிடியூட்ல போய், ஏன்னா ஸ்டேட் போர்டில் ஆல்மோஸ்ட் கற்றுக் கொடுத்துருவாங்க, அதோட இன்னும் கொஞ்சம் அப்டேட் ஆகணும் நீட்டுக்கு, அதை போய் அப்டேட் ஆகி வந்துடுறாங்க. இந்த எளிய மக்கள் என்ன செய்வாங்க? ஒரு புக்கு வாங்குறது கூட, நான் கூட ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து புக்கு வந்து கேட்டிருந்தேன், விசாரிச்சிருந்தேன் எவ்வளோன்ட்டு. அந்த புக்கு கிட்டத்தட்ட ஒரு 5000 ரேஞ்சில் சொன்னாங்க. இது எல்லா சப்ஜெக்டும் மீன்ஸ் நீட்டில் கேட்கக்கூடிய, நீட்டில் என்னென்ன சப்ஜெக்ட்ல இருந்து கொஸ்டின் வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. இது நாங்கள் படிக்கிற காலத்தில் இந்த 3 சப்ஜெக்ட்ல நல்ல கட் ஆஃப் இருந்தால், 200க்கு நல்ல கட் ஆஃப் இருந்தால் போதும், டாக்டர் சீட் கிடைக்கும். இப்பவும் அந்த சிஸ்டமான்னு தெரியல. ஸோ அந்த எல்லாத்தையும் சேர்த்த ஒரு புக் வந்து 5000 சம்திங் கொடுக்குறாங்களா? 5000 ரூபாங்கிறது எத்தனை எளிய மக்களுடைய மாத வருமானம்? யோசிச்சு பாருங்க. இங்க தான் வந்து ஸ்கேம் நடக்குது, ஊழல் நடக்குது. எத்தனை இன்ஸ்டிடியூஷன் வந்து அப்பட்டமா விளம்பரம் பண்றாங்க, எங்கள்கிட்ட வாங்க, நாங்க கற்றுக் கொடுக்குறோம்ட்டு. இதுல வந்து மதன் கௌரி ப்ரோட்ட என்கிட்ட எக்கச்சக்க விமர்சனம் இருக்கு. நானே விமர்சனம் பண்ணியிருந்தாலும் அவர் ஒரு நல்ல கேள்வி கேட்டிருந்தார் அவரோட வீடியோல. ஒரு பாப்புலரான இன்ஸ்டிடியூஷன் ஒரு எளிய வீட்டு பிள்ளைக்கு எந்த ஒரு ஃபீஸும் வாங்காம சொல்லிக் கொடுப்பானா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாரு. நிச்சயமா அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அப்போ இது முழுமையா வியாபார ரீதியாக தான் இந்த நீட்ன்றது போய்கிட்டே இருக்க ஒழிஞ்சி, இதுல எஜுகேஷனை தரம்படுத்துறோம் அப்படின்றதுல எங்க இருக்கு? இங்க நிறைய பேர் எஜுகேஷனாலே மார்க்கத்தான் மீன் பண்றாங்களே ஒழிஞ்சி கத்துக்கிறத மீன் பண்றதே இல்லை. அதாவது எக்கச்சக்க படங்கள் எடுத்து காட்டியாச்சு. ரொம்ப முக்கியமா 3 Idiots தமிழ்ல நண்பன்லாம் தரமாதிரி போட்டு விமர்சனம் பண்ணியிருந்தாலும்
நிறைய இப்போ இருக்க பேரண்ட்ஸுமே சரி மார்க்கை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. பட் அது வேற டிபார்ட்மெண்ட். அது எப்படி படிக்கணும் படிக்கக்கூடாதுன்றது நம்ம வரல. இப்போ நமக்கு நீட் வேணான்றதுல தான் வந்து நம்ம நிற்கிறோம். ஸோ இந்த நீட் எக்ஸாம்ன்றது ஒரு மார்க் அடிப்படையில் போகக்கூடியதானே ஒழிஞ்சு கற்றுக்கிற அடிப்படையில் போகிறது கிடையாது. ஏன்னா கற்றுக்கிடணும்னா அதுக்கு உட்காந்து வேலை செஞ்சு படித்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்குவாங்க. எந்த ஒரு ப்ராசஸாக இருக்கட்டும் ஒரே நல்ல அப்படி டப்புன்னு கற்றுக்க முடியுமா? முடியாது. +2 சப்ஜெக்டை ஃப்ரம் எங்கேருந்து இப்போ முதல் நாள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுத்து தானே ஆனுவல் எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாமில் நம்ம முழுமையாக அதை படித்து எழுதுறோம். அது மாதிரி ஆனால் இது ஒரு 2 மாதத்தில் நீட்டுக்கு படித்து கிளியர் பண்ணணுங்கிறது நீங்கள் படித்ததுல இருந்தால் கேட்போம்னா இங்கே சவுத்தில் நம்ம தமிழ் பீப்புள் படிக்கக்கூடிய அந்த சிலபஸே வரமாட்டேங்குது நீட்டில். அதான பிரச்சனை, ரொம்ப பெரிய பிரச்சனையே. நாங்கள் படித்ததுலேருந்து கேள்வி கேளு பிரச்சனை இல்லை. நாங்கள் படிக்காததுலேருந்து கேள்வி கேட்கும்போது அப்படி தான் அனிதா அவர்கள்லாம் வந்து காலமானது. அதெல்லாம் அந்த எக்கச்சக்கமாக இருக்காங்க. நமக்கு வந்து அனிதா மட்டும் தான் வந்து சென்சேஷனல் கேஸ்ன்றனால நமக்கு வார்த்தைகள் சொல்லும்போது டக்குன்னு வருது, ஞாபகத்துக்கு வருது ஒழிஞ்சு எக்கச்சக்க பேர் இருக்கிறாங்க. நிறைய அந்த மாதிரி வழக்குகள் வந்து இருக்குது. வழக்கு நான் சொல்கிறது அந்த பாதிக்கப்பட்டவங்கள இல்லை, இந்த நீட்டு ஸ்கேம் வழக்க தான் சொல்கிறேன். அப்போ இதையெல்லாம் சரி செய்யணும்னா நீட்டை ஒழிக்கணுமே ஒழிஞ்சு அதுக்கு வந்து மாற்று வழி வந்து நாங்கள் என்ன செய்யணும், வேறு விதமாக சொல்லித்தரோம், அப்படி பண்ணுறோம் இப்படி பண்ணுறோம், அதெல்லாம் வந்து மாற்று வழியே கிடையாது. நீட்டை தடை பண்ணுறது ஒன்று தான் மாற்று வழி.